இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பிரபலமான அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைன் நவம்பர் 30, 1835 அன்னைக்கு பிறந்தார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதே நாளில் ஹாலிஸ் கோமட் அப்படின்ற வால் நட்சத்திரம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் கடந்து போச்சு. வால் நட்சத்திரம் கடந்து போனதுக்கும் அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைன் பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 75 வருஷத்துல முதல் முறையா வெறும் கண்ணால பார்க்குற அளவுக்கு பூமியில இருந்து அந்த வால் நட்சத்திரம் தெரிஞ்சது. இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வர்ற வால் நட்சத்திரங்கிறதுனால 75 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது நடக்கும். இந்த கதை இதோட முடியல. அதே மாதிரி 75 வருஷம் கழிச்சு அந்த வால் நட்சத்திரம் பூமியை விட்டு விலகி போகும்போது, அதாவது ஏப்ரல் 21, 1910 அன்னைக்கு மார்க் ட்வைன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரு. அவர் பிறந்த நாளும் அவர் இறந்த நாளும் அந்த வால் நட்சத்திரம் பூமிக்கு பக்கத்துல வந்த அதே நாள்ல நடந்திருக்கு. இந்த ரெண்டோட பயணமும் ஒன்னா இணைஞ்ச மாதிரி, சிங்க் ஆயிருந்த மாதிரி இருந்தது. இதை விட ஆச்சரியம் என்னன்னா, ட்வைன் தன் வாழ்நாள் முழுக்க அந்த வால் நட்சத்திரம் மேல ஒரு தனி ஈர்ப்பும் பிணைப்பும் வச்சிருந்தாரு. அவர் இறக்குறதுக்கு முந்தின வருஷம் இப்படி கூட எழுதியிருந்தாரு: நான் 1835 ஹாலிஸ் கோமட் கூட தான் உள்ள வந்தேன். அது அடுத்த வருஷம் திரும்ப வருது. நானும் அதோடவே போயிருவேன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்கலைன்னா என் வாழ்க்கையிலேயே பெரிய ஏமாற்றமா இருக்கும். இதை பார்த்த கடவுள் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இதோ புரியாத 2 விசித்திரமான விஷயங்கள் ரெண்டும் ஒன்னாவே வந்ததுங்க, ஒன்னாவே தான் வெளியே போகணும் அப்படின்னு. கண்டிப்பா தற்செயலான சம்பவங்கள் தினமும் நடக்குது தான். ட்வைன் ஹாலிஸ் காமெட் மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விசித்திரமான விஷயங்களும் நடக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல அதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கும், நம்ம கண்டுக்காம போயிடுவோம். ஆனா சில நேரங்கள்ல அது ரொம்ப விசித்திரமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். அது இந்த உலகத்தோட உண்மையையே நம்மளை கேள்வி கேட்க வச்சிரும். பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருந்து இதை இயக்குற மாதிரி தோணும். தற்செயல் அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு சரியானு யோசிக்க வைக்கும். இதை தான் நாம சின்க்ரனோசிட்டி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த பதிவுல சின்க்ரனோசிட்டியை பத்தி தான் நாம முழுமையா பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தற்செயல் அப்படின்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது. ஆல்பா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புகழ் பெற்ற சைக்காலஜிஸ்ட் காரல் யங் கூட இதையே தான் யோசிச்சாரு. அவரை பொறுத்தவரை சில சம்பவங்களுக்கு தற்செயல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை இல்லை அப்படின்னு அவர் நம்பினாரு. ஹிஸ்டரியிலேயே ரொம்ப செல்வாக்குள்ள மதிப்பிற்குரிய சைக்காலஜிஸ்ட்ல காரல் யங்கும் ஒருத்தர். மனசை பத்தியும் சுயத்தை பத்தியும் அவருடைய ஐடியாக்கள் புது பார்வையை தந்தது. ஆழ்மனசு பத்தின தியரியில இருந்து கனவுகள், குறியீடுகள், ஆர்கிடைப்ஸ், அப்புறம் எல்லாரோட கூட்டு ஆழ்மனசு வரைக்கும் நிறைய சொன்னாரு. அவரோட ஆழமான ஐடியாக்கள்ல அர்த்தமுள்ள தற்செயல்களை பத்தி ஒரு விசித்திரமான தியரியை வச்சிருந்தாரு. அந்த தியரிக்கு தான் சின்க்ரனோசிட்டி அப்படின்னு பேர் வச்சாரு. சைக்காலஜி, தத்துவம், ஆன்மீகம்னு எல்லாத்துலேயும் சின்க்ரனோசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப விவாதத்துக்கும் குழப்பத்துக்கும் உள்ளான ஒரு வார்த்தை. இது அவங்கவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இதனுடைய நிஜமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இது விவாதத்துக்கு உரியதா இருந்தாலும் சாதாரணமா சொல்றதை விட ரொம்ப வலிமையான ஒரு விஷயமா இது இருக்கும். The Interpretation of Nature and the Psyche அப்படின்ற புக்ல காரல் யங்கும் அவரோட சேர்ந்து எழுதின குவாண்டம் பிசிக்ஸ் நோபல் வின்னரான வுல்ஃப்கேங் பவுலியும்
சின்க்ரோனோசிட்டி தியரியை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. சைக்காலஜி பற்றின ஆழமான புரிதலோடையும் மன பகுப்பாய்வு அனுபவத்தோடையும் இருந்ததால கார்ல் யங்குக்கு மனசுக்கும் வெளி உலகத்துக்கும் இடையே நடக்கிற இந்த மாதிரி கனெக்ஷன்களை கவனிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. இந்த சின்க்ரோனோசிட்டி தியரி மூலமா சாத்தியமே இல்லைன்னு தோணுற அர்த்தமுள்ள தற்செயல் சம்பவங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாரு. கார்ல் யங் சின்க்ரோனோசிட்டியை இப்படி சொல்றாரு: நம்ம மனசுல ஒரு குறிப்பிட்ட எண்ணம் ஓடும்போது அதே நேரத்துல வெளியே நடக்கிற ஒரு சம்பவத்தோட அது அப்படியே மேட்ச் ஆகிறது தான் சின்க்ரோனோசிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு விஷயம் சின்க்ரோனோசிட்டியா இருக்கணும்னா அது வெறும் தற்செயலா மட்டும் இருக்க முடியாது. அதுல 4 முக்கிய விஷயங்கள் இருக்கணும். முதலாவது, அங்க 2 தனித்தனி சம்பவங்கள் இருக்கணும். ஒன்று கனவு எண்ணம்னு மனசுக்குள்ள நடக்கிறதா இருக்கணும், இன்னொன்று வெளி உலகத்துல நடக்கிறதா இருக்கணும். 2வது, அது 2க்கும் நேரடியா எந்த காரணமும் தொடர்பும் இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று நடக்கிறதால தான் இன்னொன்று நடக்குதுன்னு இருக்கக்கூடாது. 3வது, அந்த 2 சம்பவமும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்குன்னு நமக்கு தோணணும். 4வது, 2ம் ஒரே நேரத்துல இல்லைன்னா அடுத்தடுத்த நேரத்துல நடக்கணும். அதோட குறியீட்லையும் நேரத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கணும். கார்ல் யங் என்ன சொல்றாருன்னா, மனசுல தோன்ற விஷயமும் வெளியே நடக்கிற விஷயமும் ஒன்னா மேட்ச் ஆகும்போது அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி நமக்கு தோணும். இப்ப நாம தற்செயலுக்கும் சின்க்ரோனோசிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை விவரிச்சு பார்க்க போறோம். தற்செயலுக்கும் சின்க்ரோனோசிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிய வைக்க கார்ல் யங் இப்படி எழுதுறாரு: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு மீன் சாப்பிட்றோம். யாரோ ஒருத்தர் ஏப்ரல் ஃபூல் பண்றதுக்கு ஏப்ரல் ஃபிஷ்ன்னு சொல்ற பழக்கத்தை பத்தி பேசுறாங்க. அதே நாள் காலையில நான் ஒரு நோட்ஸ் எழுதினேன். அதுல இந்த ஆளு இடுப்புக்கு கீழே முழுசா மீனா இருக்குன்னு இருந்தது. அன்னைக்கு மதியானம் என் முன்னால பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்க வரைஞ்ச மீன் படங்களை என்கிட்ட காட்டினாங்க. சாயங்காலம் ஒரு மீன் உருவம் போட்ட ஒரு டிசைனை என்கிட்ட காட்டினாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில பல வருஷமா நான் பார்க்காத இன்னொரு பேஷண்ட் வந்து ஒரு கனவை சொன்னாங்க. அதுல அவங்க ஏரிக்கரையில நிக்கிறாங்களாம். ஒரு பெரிய மீன் நீந்தி வந்து அவங்க காலடியில விழுந்ததாம். நான் அந்த நேரத்துல வரலாற்றுல மீன் குறியீட்டை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட பேசினவங்கள ஒருத்தருக்கு கூட நான் என்ன ரிசர்ச் பண்றேன்னு தெரியவே தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ அர்த்தமுள்ள தற்செயல் சம்பவம்னு நினைக்க தோன்றது இயல்புதான். இந்த தொடர் சம்பவங்கள் என் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மைதான். ஏதோ ஒரு புரியாத சக்தி இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நாம இது சும்மா தற்செயலா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நம்மள சில பேர் என்ன சொல்றோம்னு நமக்கே சரியா தெரியாது. இருந்தாலும் இந்த மீன் சம்பவங்கள் எல்லாமே சும்மா தற்செயலா நடக்கலன்னு இதை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட்றது சாதாரண விஷயம்தான். ஆனா இது நம்ம ஊர்ல இல்லை, வெளிநாடுகள்ல வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட்றது சாதாரண விஷயம்தான். ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபிஷ்ஷை பத்தி யோசிக்கிறது இயற்கை தான். மீன்கள் சாதாரணமாகவே ஆள் மனசு விஷயங்களோட குறியீடா வரும். அதனால இதை வெறும் தற்செயல்னு சொல்றத தவிர வேற வழியே இல்லை. அதே நேரம் நிஜமான சின்க்ரோனோசிட்டிக்கு ஒரு உதாரணத்தை கார்ல் யங் சொல்றாரு. அவருடைய லேடி பேஷண்ட் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நடந்த சம்பவம் இது. அந்த பொண்ணு எதையுமே அளவுக்கு அதிகமா லாஜிக்கா யோசிச்சு ஃபீலிங்ஸே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க செஷன்ல இருந்தப்போ முந்தின நாள் நைட்டு வந்த ஒரு கனவை பத்தி சொன்னாங்க. அது ஒரு கோல்டன் பீட்டில், அதாவது அது ஒரு தங்க வண்டை பத்தின கனவு. அந்த பொண்ணு கனவை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே
காரல் யங்குக்கு பின்னாடி இருந்த ஜன்னல்ல ஏதோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு வண்டு ஜன்னல் வழியா உள்ள வர முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அந்த மாதிரி கிளைமேட்ல அந்த வண்டு அப்படி வர்றது ரொம்ப அபூர்வம். காரல் யங் ஜன்னலை திறந்து அந்த வண்டை கையில பிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இதோ உங்களுடைய வண்டு அப்படின்னாரு. இந்த ஒரு சம்பவம் அந்த பொண்ணோட பார்வையையே பெரிய அளவுல மாத்திருச்சு. அவங்களுடைய பிடிவாதமான லாஜிக் எண்ணங்களை உடைச்சு மனசுல ஒரு மென்மையான உணர்வை கொண்டு வந்தது. முன்னாடி சொன்ன மீன் கதையை விட இந்த விஷயத்துல 2 சம்பவமும் ஒரே நேரத்துல நடக்குது. அதோட மனசுக்குள்ள ஓடின எண்ணத்துக்கும், அதாவது கனவுக்கும், வெளியே நடந்த சம்பவத்துக்கும், அதாவது வண்டு வந்த நேரத்துக்கும் இடையே ஏதோ ஒரு புரியாத தொடர்பு தெளிவா தெரியுது. அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரே உலகம். காரல் யங் எழுதுறாரு, இது உண்மைன்னு நிரூபணமானா காரணமே இல்லாம இணையிற சம்பவங்கள் நிஜமாவே இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நாம சாதாரண காரண காரிய விதியை தாண்டிய ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டி வரும். சம்பவங்கள் எல்லாமே ஒரு பக்கம் சாதாரண காரணங்களாலும், இன்னொன்னு ஏதோ ஒரு அர்த்தமுள்ள கனெக்ஷனாலையும் நடக்குதுன்னு நாம எடுத்துக்கணும். காரல் யங்க பொறுத்தவரை இந்த மாதிரி தற்செயல்கள் மேக்ஸ் படி சாத்தியமே இல்லாத ஒன்று. இதனால இதுக்கு பின்னாடி ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு நினைச்சாரு. இது வெறும் அந்த நபருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, இந்த உலகத்தோட நிஜமான தன்மையோட அறிகுறி அப்படின்னாரு. அவர் என்ன எழுதினார்னா, சின்க்ரோனோசிட்டி சம்பவங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயமும் வெளியே நடக்கிற விஷயமும் எந்த காரணமும் இல்லாம ஒரே நேரத்துல நடக்கிறத நிரூபிக்குது. அதாவது நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயம் வெளியே நடக்கிற ஒரு சம்பவத்துல அப்படியே பிரதிபலிக்கும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, மனசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அடங்கி இல்லை. இல்லைன்னா நம்ம பார்க்குற உலகமே மனசை பொறுத்து தான் இருக்கு. இது உண்மையானா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காரல் யங் தனக்குள்ள வச்சிருந்த பல தியரிகள் அடிப்படையில தான் இந்த முடிவுக்கு வராரு. முக்கியமா மனசும் இந்த உலகமும் உன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குதுன்னு நம்பினாரு. பருப்பொருளும் அதாவது மேட்டரும் மனசும் அதாவது சைக்கியும் ஒரே மரத்துல பூத்த பூக்கள் மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அத யூனஸ் முண்டஸ் அல்லது ஒரே உலகம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இதனால தான் சின்க்ரோனோசிட்டி சாத்தியமாகுது. ஏன்னா பார்க்குற நம்மளும் சரி, வெளியே நடக்கிற சம்பவமும் சரி ஒரே இடத்துல இருந்து தான் உருவாகுது. ரெண்டும் ஒரே மாதிரி இயங்குது. இந்த கனெக்ஷன் வெளியே தெரிகிற தருணம் தான் சின்க்ரோனோசிட்டி. இதன் மூலமா காரல் யங் சயின்ஸ் சொல்ற வெறும் பருப்பொருள் தான் உலகம்ங்கிற எண்ணத்துல இருந்து விலகி வராரு. இந்த உலகம் முழுவதும் உன்னோட ஒன்னா மாறுது. காலம்ங்கிறதே ஒரு பொய்ன்னு ஆகுது. ஆள் மனசுக்கு எல்லையே இல்லைன்னு ஆகுது. உலகம்ங்கிறது மனசை விட பெருசோ இல்லை, பருப்பொருளை விட பெருசோ இல்லை. மனசும் உடம்பும் ஒண்ணுதான். இதன் மூலமா காரல் யங் பல காலமா இருந்துட்டு வர்ற ஒரு தத்துவத்தை புதுசு பண்ணி கொண்டு வராரு. உலகம் ஒண்ணுதான்ற இந்த ஐடியா பல ஹிஸ்டரியிலையும் கலாச்சாரத்திலையும் இருந்திருக்கு. ஸ்டாய்சிசத்தோட லோகோஸ், தேவாசித்தியோட தாவோ, இந்து மதத்தோட பிரம்மன், சோஃபன் ஹேவரோட வில் அப்படின்னு நிறைய சொல்லலாம். காரல் யங் எழுதுறாரு, இது இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்ப கட்டத்துக்கே திரும்ப போற மாதிரி தான் இது. இதனால தான் இதுல இவ்வளவு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சீன தத்துவத்துல வர்ற யாங் மற்றும் யின் டாவோவில் இணைகிற மாதிரி வெஸ்டர்ன் தத்துவத்துல நான் சொல்ற சின்க்ரோனோசிட்டி இருக்குது. இதுதான் இந்த பதிவோட கடைசி பாகம், வாழ்க்கையின் அர்த்தம். சின்க்ரோனோசிட்டியில உண்மை இருக்கோ இல்லையோ, அது மனசுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு சூப்பரான ஐடியா. அர்த்தம்னா என்ன, தற்செயல்னா என்னன்னு
நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. வாழ்க்கைனா என்னன்னு புதுசா யோசிக்க வைக்குது. நமக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத நினைவூட்டுது. நமக்கு புரியாத ஒரு விளையாட்டுல நாம அறியாமலே நாம விளையாடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முடிவில்லாத ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு மாதிரி. ஆனா இதுல ஒளியிறவனும் தேடுறவனும் நாம மட்டும்தான். ஆனா நாம இன்னும் ஒழுங்கா தேடல. ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்றதுக்கு சும்மா தற்செயல்னு சொல்றது. ஆனா நடக்கிறது எல்லாமே தற்செயல்னா ஏன் அப்படி தற்செயலா நடக்கணும்? ஏன் இது அடிக்கடி நடக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. உலகம் எதனால ஆனதுங்கிறத தாண்டி நம்ம முடிவுகளாலும் செயல்களாலும் நாம அதை பாதிக்கிறோம். நம்ம உலகம் நாம என்ன பண்றோமோ அதை பொறுத்து தான் அமையுது. நம்ம செயலுக்கு ஏத்த மாதிரி, நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு சிக்னலும் கிடைக்குது. என்னை பொறுத்தவரை இந்த சின்க்ரோனோசிட்டி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தால நமக்கு காட்டும் அறிகுறிகள். அது நம்மளை காப்பாற்ற வைக்கிற ஒரு அறிகுறியா இருக்கலாம், இல்ல வெற்றி அடைகிறதுக்கான, இல்ல ஒரு புது விஷயத்தை தொடங்குறதுக்கான, இல்ல ஒரு புது வாய்ப்புக்கான அறிகுறியா இருக்கலாம். அதனால உங்க வாழ்க்கையிலையும் இந்த சின்க்ரோனோசிட்டி நடக்குதுன்னா அதை தற்செயல்னு எடுத்துக்காதீங்க. அது பிரபஞ்சத்தின் அறிகுறி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.